அன்பான உறவுகளுக்கு இனிய காலை நேர முகமன். இன்று 29ஆம் தேதி மார்ச் மாதம் 2026. இன்று கிடைக்கப்பெற்ற ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் யுத்தம் தொடர்பான சில தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஈரான் போர் தொடங்கி இன்றுடன் 29 நாளை அடைந்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய கூட்டுப்படைகள் ஈரானின் முக்கிய இராணுவ கட்டமைப்புகள் மற்றும் அணுசக்தி நிலையங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளன. குறிப்பாக தெஹ்ரானின் வடமேற்கு பகுதியில் இன்று அதிகாலை பலத்த வெடிச்சத்தங்கள் கேட்டதாக அல் ஜசீரா செய்தியாளர் தெரிவித்துள்ளார். ஈரான் தனது தரப்பிலிருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 2000க்கும் அதிகமான ட்ரோன்களை ஏவி பதிலடி கொடுத்துள்ளது. இதில் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் மற்றும் இராணுவ தளங்கள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன. ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதால் உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உலக சந்தையில் எரிபொருள் விலை வரலாறு காணாத அளவில் உயர்ந்துள்ளது. பாகிஸ்தான் போன்ற நாடுகள் ஈரானுடன் ஒப்பந்தம் செய்து கப்பல்களை பாதுகாப்பாக கடத்த முயற்சி செய்து வருகின்றன. அமெரிக்கா இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர 15 அம்ச திட்டத்தை முன்வைத்துள்ளது. இருப்பினும் ஈரான் இதனை தங்களுக்கு விடுக்கப்பட்ட மிரட்டலாக கருதி நிராகரித்துள்ளது. ஓமான் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகள் இரு நாடுகளுக்கும் இடையே சமாதானத்தை ஏற்படுத்த இரகசிய பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகின்றன. எனினும் இரு தரப்பும் தங்களது நிபந்தனைகளில் உறுதியாக இருப்பதால் தீர்வு வெட்டப்படாமல் உள்ளது. மனிதாபிமான நெருக்கடி கடந்த ஒரு மாதமாக நீடிக்கும் இந்த போரில் ஈரானில் மட்டும் சுமார் 1500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. மருத்துவமனைகளில் மருந்து தட்டுப்பாடு நிலவுவதாகவும் பல மருத்துவ நிலையங்கள் தாக்குதல்களால் சேதமடைந்துள்ளதாகவும் அல் ஜசீரா கள ஆய்வில் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் தனது நிபந்தனைகளுக்கு பணியவில்லை எனில் தாக்குதல் மேலும் தீவிரப்படுத்தப்படும் என எச்சரித்துள்ளார். மறுபுறம் ஈரான் தனது இறையாண்மையை காக்க இறுதி வரை போராடுவோம் என தெரிவித்துள்ளது.